ஹாய்! இந்த சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுலருந்து என் பையன் வந்து கேக் பண்ணி குடு, கேக் பண்ணி குடுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நானும் எண்ணெய் இல்ல, வெண்ணெய் இல்ல, மாவு இல்ல, முட்டை இல்லன்னு சொல்லி டெய்லி ஒரு ரீசன சொல்லி கடந்த 1 மாசமா தப்பிச்சுட்டேன். திடீர்னு வந்து வேளைக்கு சாப்பிடுற மாரி நீ எப்ப கேக் பண்ணுவ, கேக் பண்ணுவேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான் 2 டேஸா. இதுக்கு மேல இருந்து இந்த குட்டிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. பண்ணி குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக் பண்ண முடியாது. ஆனா ப்ரௌனி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து இந்த ரெடிமேட் ப்ரௌனி மிக்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணிரலாம். இதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி 2, 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பண்ணுவேன் ஓகேவான்னு கேட்டேன். சாக்லேட் ஃப்ளேவர்ல நீ எது பண்ணாலும் பரவாயில்ல பண்ணி கொடு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். கேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் வச்சே பண்ணிருவேன். இந்த ப்ரௌனி மட்டும் வந்துட்டு எப்ப பண்ணாலுமே இந்த ரெடிமேட் மிக்ஸ் பாக்கெட் வச்சு தாங்க ட்ரை பண்றது. அது ஏன்னு தெரியல. நான் ஒன்றும் பெரிய பேக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. எப்படியோ வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு செய்யறது தான். இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சமா டார்க் சாக்லேட் சிப் இருந்துச்சு. அதையுமே போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட சொல்லி இளவரசரோட உத்தரவு. அப்புறம் என்ன ஃபைனல் அவுட்புட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு குமுதா ஹாப்பி என்னாச்சு தான்.